வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டெட் தேர்வுடைய இறுதி தீர்ப்பு என்னைக்கு வெளியாகும், யாருக்கு இதில் மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய மிக பெரிய அளவில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னா காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, டெட் தேர்வில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு இந்த காமன் டெட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்க மக்களே. விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்பொழுதிருந்தே அந்த காமன் டெட் நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டிஏ பிஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் 2026க்கு உண்டான மிகப்பெரிய அளவில் நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆனுவல் பிளானரில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ, எல்லா வேக்கன்சிஸ் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த வேக்கன்சிஸ் அடிப்படையில் நமக்கு விரைவில் பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போந்தே உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்தல் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, 2026ஆம் ஆண்டுக்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பிடுவோம். ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே இதற்காக மகிழ்ச்சிகளும் செஞ்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்களை இதுவரை நாங்கள் நிரப்பிட்டுருக்கோம். 44,000 கோடி பள்ளிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கோம். ஸோ மாணவர்களின் சேர்க்கையும் நாளுக்கு நாள் அங்கங்கே அதிகரிச்சுட்டு இருக்குது. ஸோ இதனால் ஆசிரியர்களை நாங்கள் நியமிப்போம். 2013 டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை நாங்கள் விரைவில் வழங்க இருக்கோம் அப்படின்றது குறிப்பாகவே சொல்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த நியமன தேர்வு முதல்வர் பார்த்திங்கன்னா ஒரு இறுதியாக கையெழுத்து போட இருக்கார். அந்த கையெழுத்து என்ன அப்படின்னா, நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு அரசாணையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அரசாணை பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் ஆகும். ஸோ ரெடி ஆகிக்குவாங்க. டெட்டு குவாலிஃபைடான ரீரிசல்ட் பேஜஸ் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் மதிப்பெண்களில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ பழைய டெட் தேர்வு 2025 நடைபெற்ற டெட் தேர்வில் மதிப்பெண் முறையீட்டில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ குவாலிஃபைடோடைய ரீரிசல்ட் பேஜஸ் எல்லாமே விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் நீதிமன்றத்தில் டெட் தேர்வுடைய வழக்கு ஒன்று இருக்குது. 60 மார்க் அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போ வெளியிடும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டெட்டோடைய எல்லோரும் சர்டிஃபிகேட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மற்ற கம்யூனிட்டி பீப்புள்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கும் 60 மார்க்கை கொடுங்க அப்படின்றதுனால இதோடைய தீர்ப்பு வழங்க போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள், இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார இதோடைய தீர்ப்பு வந்துடும். தீர்ப்பு வந்தால் திரும்பவும் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் டெட்டோடைய சர்டிஃபிகேட்டை பாஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013, 17, 19 டெட்டாசிரியர்களுக்கு வயது மூப்பின்படி பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்காங்க. ரெடி ஆகிக்கோங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.